ஒரு கொலைக்கு முன்னாடி திட்டமிடுவாங்கல்ல பேசி, அதையெல்லாம் ஒட்டு கேட்க மாட்டீங்க. சாதாரண நாங்கள் பேசுறது ஒவ்வொருத்தரையும் எல்லாத்தையும் ஒட்டு கேட்குறீங்க. தம்பி அண்ணாமலை வந்து அந்த 1000 கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க. நடிகர் விஜய் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு நடிகை இடுப்புகளை கிள்ளிக்கிட்டு அரசு வீட்டில் உட்காந்து அறிக்கை தராரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விமர்சனம் பண்ணிக்கிறாரு. தம்பி அண்ணாமலையோட கருத்து அதில் எனக்கு கருத்து இல்லை. அதெல்லாம் வந்து திமுக பி டீம் சொல்லியிருக்காரு, மறைமுகமாக விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி அந்த விமர்சனம் வைக்காது. இதெல்லாம் எடுத்து சிரிச்சிட்டு போயிடணும். என்ன நான் இல்லாத பி டீமா? எதிர்கட்சி தலைவர் தான் அதை கேட்கணும் சொல்லணும்னு நீங்கள் கேட்குறது தவறு. நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியுது. அதை பேசும்போது போன ஆட்சியை விட அந்த ஆட்சிகள் வந்து ஆட்சியில் கொலைகள் வந்து குறைவுன்னு பேசுகிறது எப்படி இருக்குது சொல்லுங்கள். உங்களால் நம்பிக்கையோடு வீட்டுக்கு போயிட முடியுமா? உயிரோடு வீட்டுக்கு போகணும்னு உறுதி தர முடியுமா? உங்களால் நீங்கள் நம்புறீங்களா? மனைவி முன்னாடி சாலையில் நிறுத்தி வந்து தடுத்து ஒரு பொது சாலையில் வெட்டி சாய்க்க முடியுது. ஒரு காவலரை உயிரோட தீ வச்சு கொளுத்த முடியுது. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள அந்த பல்லடத்தில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வெட்டி கொண்டுட்டு போக முடியுது. இதுவரை கொலையாளியை கண்டுபிடிக்க முடியல. இப்போ மதிப்பிற்குரிய ஐயா நேரு அவருடைய தம்பி ராமஜெயத்தை கொன்னது யார் சொல்லுங்கள்? தம்பி ஆம்ஸ்ட்ராங்கு ஒரு தலைவர். அவருடைய கொலையில் சம்மந்தப்பட்டவங்க யார்? கொலை செய்ய காரணம் என்ன? எல்லாமே மறைக்கப்படுதில்ல. கொடநாட்டில் கொடை நடந்ததா இல்லையா? கேட்குறதுக்கு பதில் நடந்தது. யார் செஞ்சா? இல்லை. தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்தது. யார் சுட சொல்லி உத்தரவிட்டது யார்? எல்லா இடங்கள்லையும் கொலை சாதாரணமாக நடக்குது. நடு சாலையில் வச்சு வெட்டி கொல்ல முடியுது. அதுவும் இந்த சில கண்காணிப்பு கருவிகள், இந்த அலைபேசியில் இருக்கிற கருவி, இந்த பதிவு கருவி இருக்கிறனால வெளியில் வருது. இல்லைன்னா யார் போனா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அச்சமின்றி இவ்வளவு பாலியல் கொடுமைகள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நடக்குது, கல்லூரி பெண்களுக்கு நடக்குது, இவ்வளவு படுகொலைகள் நடக்குது அப்படின்னா சட்டம் இருக்குது, ஒழுங்கு இருக்கா? அது நடைமுறையில் இருக்கா? எதிர்கட்சி தலைவர் கேட்குறாங்கன்னு அவங்க தான் கேட்கணும்னு இருக்கா இல்லையா? நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தெரியுது, எல்லாருக்குமே தெரியுது. இது பெரிய அச்சத்தை பரப்பி இருக்குது மக்களிடத்தில். நம்ம வெளியில் வந்துட்டு திருப்பி பத்திரமா உயிரோட வீட்டுக்கு செல்வோமாங்கிற அச்சம் இருக்குது. அப்போ ஒரு சிறிதும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக, ஒரு கொலைக்களமாக இந்த தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படிங்கிறதான். பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்களில் தான் அதிகமாக கஞ்சா விற்கப்படுது. அது பள்ளிக்கூடங்கள், கல்லூரி வாசலில் கஞ்சா சாக்லேட் விற்கப்படுது. அது அதிகாரத்துக்கு தெரியுமா? ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. ஒரு கொலைக்கு முன்னாடி திட்டமிடுவாங்கல்ல பேசி, அதையெல்லாம் ஒட்டு கேட்க மாட்டீங்க. சாதாரண நாங்கள் பேசுகிறது ஒவ்வொருத்தரையும் எல்லாத்தையும் ஒட்டு கேட்குறீங்க. எங்கே போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல. அது கொலையாளிகளை கண்டுபிடிச்சாங்க, உடனே தண்டிச்சாங்க, ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு இல்லை. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல்ல 2 பேரும் நாங்கள் அந்த தங்கச்சியை துன்புறுத்தினது. அப்புறம் ஒருத்தர் நாங்கள் யாரோ ஒருத்தருக்கு அனுசரிக்கணும், நீ எனக்கு மரியன்னு சொல்லி யார் அந்த சார்னு கூட பிரச்சனை ஓடிச்சு. இப்போ யார் அந்தது இல்லை, ஒரே ஒரு ஆள் தான். அப்படி ஒரு சாரே இல்லைன்றீங்க. அவர் மேலே என்ன நடவடிக்கை? 1000 கோடி இந்த சாராய் டாஸ்மாக் கடையில் ஊழல். அதுக்கு உங்கள் கருத்து என்ன? தம்பி அண்ணாமலை வந்து அந்த 1000 கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க. நான் தான் போராடணும், அவர் போராடக்கூடாது. தம்பி போராடக்கூடாது. முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்திற்கு அவர் போராடக்கூடாது. 150 கோடி ஊழல்னு தானே அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள வச்சிங்க. இதனால தான் உள்ள வச்சிங்க. அவர் பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளினீங்க. தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவுடைய மகளை எது கைது பண்ணீங்க? இதே வழக்கு, இது மாதிரி குற்றச்சாட்டு தானே. சிறைப்படுத்தினீங்கல்ல, உடனே நடவடிக்கை எடுத்தீங்கல்ல. இங்கே நடவடிக்கை எடுக்கிற உயரத்தில் இருக்க நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறது எது? அது அர்த்தமற்றதாக இருக்குது, அவசியமற்றதாக இருக்குது. இப்போ நாங்கள் போராடலாம், நீங்கள் போராடக்கூடாது. நீங்கள் தான் சோதனை நடத்துனீங்க, அமலாக்கத்துறையில் சோதனை நடத்திட்டீங்க. 1000 கோடி ஊழல்னு தெரியுது. அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது? அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. இந்த கழிவறையில் 450 கோடி ஊழல், கழிவறைன்ட்டு அதை பற்றி பேசவே இல்லை. திடீர்னு மொழி மேலே பற்று வரும். மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறம்பாங்க. தொகுதி சீரமைப்பில் தொகுதி குறைஞ்சிரும்பாங்க. இதுதான் இப்போ தொகுதி குறையுதா? சீரமைக்காது போகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா அது இல்லை, அது மத்திய அரசு தான் எடுக்கணுமா? இப்போ மாநில உரிமை எதுக்காக பேசுனீங்க? பீகார் எடுக்க முடியும், தெலுங்கானா எடுக்க முடியும், நீங்கள் எடுக்க முடியாது.
அதான் எங்கள் ஐயா அன்புமணி கேட்குறாரு நாடாளுமன்றத்தில், நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மத்திய அரசுக்கு ஏதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசுனா? அப்படிலாம் ஒன்றும் ஒரு கடிதம் வரலையேங்கிறாங்க. அப்போ சும்மா அப்படியே ஒப்புக்கு பசப்புக்கு பேசி எங்களை காலங்காலமாக ஏமாற்றிட்டு திரியுங்க நீங்கள். மாநில உரிமையை பேசின மகாராஷ்டிராக்கள் நீங்கள் தானே. மாநில உரிமைக்காக நின்ற ஒரே கட்சி ஆட்சி எங்க? இந்த மாநில உரிமை இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு பேசி தானே ஓட்டு வாங்கினீங்க. அருந்ததிய மக்களுக்கு 3 விழுக்காடு கொடுத்தேங்கிறீங்க, இஸ்லாமிய மக்களுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தேங்கிறீங்க, வன்னிய மக்களுக்கு 10.5 விழுக்காடு கொடுக்குறோங்கிறீங்க. கொடுத்தது மாநில ஆட்சி கட்சி ஆட்சிகள் தான். அப்போ கொடுக்கறதுக்கு இருக்கிற அதிகாரம் சாதிவாரி கணக்கு எடுக்கிறதுக்கு இல்லையா? இருக்கா இல்லையா? அப்போ சாதிவாரி இடஒதுக்கீடை கொடுக்க அதிகாரம் இருக்கு. அது எண்ணிக்கை, அது இவ்வளவு இந்த குடிகள் இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா? அந்த அதிகாரத்தை இவ்வளவு காலம் பெறாமல் என்ன பண்ணீங்க? இத்தனை காலம் இந்திய ஒன்றிய ஆட்சி அவையில் இருந்தீங்களே, உங்கள் தயவுலேயே பல ஆட்சிகள் நடந்ததே. அப்போ இந்த உரிமையை பெற முடியல. பீகார்லாம் அப்படி மத்திய அரசை சாட்டி விட்டுட்டு தான் உட்காந்து இருந்துச்சா? இல்லை தெலுங்கானா? நீங்கள் கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் கட்சி எடுக்குது, உடனே எடுக்குது. ஏதோ ஒன்று தேர்தல் வரும்போது இருக்கிற பழைய வேஷத்தை கழிச்சிட்டு அப்புறம் களைச்சிட்டு அடிச்சுட்டு புதுசாக ஒப்பனையை போட்டு புது நடிகராக வந்துடுறது. என்னது? வேற ஏதாவது கேள்வி? நடிகர் விஜய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நடிகை இடுப்புகளை கிள்ளிக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு அறிக்கை தராரு அப்படின்னு சொன்னா விமர்சனம் பண்ணுங்க. எப்படி பார்க்குறீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டில் உட்காந்து அரசியல் பண்ணுறது இல்லை, அவரும் அது அவருடைய தொழில் தேர்வு. அது நடிக்கிறது திரைப்படத்துறையில் இருக்கிறாரு, அதனால அவர் படப்பிடிப்புக்கு போகிறாரு. இது இப்போ அவருக்கு இப்போ எங்களை மாதிரி தினம் இப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும், வருவார். அது போய் நம்ம குறையா சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது என் தம்பி அண்ணாமலையோட கருத்து, அதில் எனக்கு கருத்து இல்லை. சார் அதெல்லாம் திமுகவோட பி டீம் சொல்லியிருக்காரு. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரதான் மறைமுகமாக விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி அந்த விமர்சனம் வைக்காது. இதெல்லாம் எடுத்து சிரிச்சிட்டு போயிடணும். என்ன நான் இல்லாத பி டீமா? நீங்களும் பி டீம்ன்றாங்க, அவங்களும் பி டீம் தான். நீங்கள் தம்பி இது ஏன் தம்பி பேசுறது? நான் தான் ரொம்ப நாளாக பிஜேபின்னு பி டீமு. நான் ஏன் பி டீமாக இருந்தேன்? ஏன்னா ஏ டீம் திமுக, அதனால் நான் பி டீமாக இருந்தேன். ஏ டீமு திமுகவாக இருந்துச்சு. வாய்க்கு வர்றது ஏதாவது சொல்கிறதான். ஒருத்தர் பழி போடும்போது அந்த டீமு இந்த டீமுன்னு அப்படின்னு. நான் எந்த டீம் இல்லை, நான் மக்கள் டீமுன்னு சொந்த டீமு. நாங்கள் தனியாக தான் போடுவோம், எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம், தனியாக தான் ஆடுவோம். அதனால் சொல்கிறவங்க கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலா? இதெல்லாம் ஒரு இதாக? டாஸ்மார்க்ல 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சா டாக்குமெண்டேஷன் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழக அரசு கோர்ட்டில் போயிட்டு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போயிருக்காங்க ஒரு ஆர்குமெண்ட். எப்படி பார்க்குறீங்க சார்? அதே போல் நம்ம நேர்மையான அணுகுமுறையாக பார்க்குறேன் நான். என்ன இருக்குது இது? நாட்டின் மிக உயர்ந்த நீதியே நம்பிக்கை சிறுக இழந்துக்கிட்டு ஒன்றும் பேச முடியாது. அது இப்போ நம்ம போய் அதை பேசுகிறா, நீதிமன்றத்தையே எதிர்க்கிறார், விமர்சிக்கிறாரும்பாங்க. இதை நீங்கள் தான் கவனத்தில் எடுக்கணும். வெகுவாக இதை கவனிக்கிற மக்கள் எதுக்கு நீதிமன்றம் போகணும், எதுக்குன்னு பாருங்கள். இப்போ ஊழல் நடந்திருக்கு, அதை ஒத்துக்கிற என்ன சொல்கிறது, ஒரு ஒத்துக்கிற குணம் இல்லை, பக்குவம் இல்லை. சரி தப்பு சரி பண்ணுறோம்னு இல்லை சொல்கிறாங்க. முதல்ல 1 லட்சம் கோடின்னாங்க, அப்புறம் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே என்ன நடந்ததோ தெரியல, அப்புறம் 1000 வந்திருக்கு. கடைசியாக முடிக்கும்போது 100 கோடியாக கூட வரும். எல்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைங்க, அதில் ஏதோ சும்மா சொன்னாங்கன்னு சொல்லி வரும். யார் சொன்னா? நாங்கள் அப்படி ஒன்றும் சொல்லலையேன்னு கூட வரும், செய்தி வரும். இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த அரசு, இந்த அவை தமிழுக்கு, தமிழர்களுக்கான அவை இல்லை, அதுக்கான இடம் அங்கே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் இல்லை, என்னுடைய செவியை, என்னுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மக்கள், இன உணர்வும் மான உணர்வு கொண்ட தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளணும். இது நமக்கான நாடுன்னு பேர் தான் தமிழ்நாடு. தமிழுக்கும் தமிழனுக்கும் இது சுடுகாடு. நம்மை அவர்கள் வச்சிருக்கிறது, நமக்கு ஒரு உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது, உரிமை இருக்குங்கிறது இல்லை. நம்மக்கிட்ட ஒரு ஓட்டு இருக்குது, அதுக்காக தான் வச்சுருக்கான். அதுவும் காசு கொடுத்து வாங்கிக்கிற முடியுங்கிறனால அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. தமிழ்நாட்டின் அரசவையில் தமிழை குறித்து, தமிழர் நலன் குறித்து, மொழி மீட்சி குறித்து, அதன் பாதுகாப்பு குறித்து பேச முடியாத சூழ்நிலை இருக்குன்னா அதுக்கு எதுக்கு இந்த அரசு?
அது தமிழ்நாடு அரசு சட்டசபைன்னு ஏன் பேசணும் அதை? வேல்முருகன் வந்து என்ன சொல்றாருன்னா, சேகர் பாபு சொல்றத முதலமைச்சர் அப்படியே பேசுறாரு, அதிக பிரச்சனை அப்படியே அதே வார்த்தையை பயன்படுத்துறாரு சேகர் பாபு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. வருத்தமா இருக்கு சிஎம் பேசுறாரு. எது அதிக பிரசங்கித்தனம், எது அக்கறை, எது அவசியம்